வந்து ஜிமினோட ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். when your senior is rude but you made him fall in love with you. இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட் என்னோட பெஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனின்ட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய்யன். நீங்கள் வந்து இப்போ செகண்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க. பட் அம்மா அப்பா வந்து அவ்வளோக்கா வந்து பேச மாட்டாங்கன்னா எப்படின்னா உங்களோட ஒர்க் அப்படின்னு போகிறனால நீங்கள் ஒரே சைல்டோ, ஸோ அந்த பாசம் வந்து உங்களுக்கு வந்து இல்லை. அவங்க ஒர்க்லேயே வந்து ஓவர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறனால உங்களை வந்து அவ்வளோக்கா பார்த்துப்பாங்க. பட் வந்து நார்மல் பீப்புளில் உள்ள அம்மா அப்பா மாதிரி வந்து க்ளோஸ் வந்து கிடையாது. என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ரொம்பவே பாசம் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அருகில் இருந்தும் வந்து ஒழுங்கான பாசம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அந்த லோன்லியாக சுற்றிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. ஸோ அவள் பேர் வந்து மீனு. இதுதான் ஈஸியாக இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்து ஹீரோ வந்து சீனியர் தேர்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு தம்பி வந்து இருக்காரு. ஸோ அவர் பேர் வந்து பார்க் மின்கு. ரெண்டு பேருக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கிடையாது. 1 year தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ வந்து போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் சீன் ஆஸ் யூஷுவல். நீங்கள் மார்னிங் வந்து எந்திரிச்சிட்டு கீழே வந்து போகிறீங்க. பார்த்தவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து இல்லை. ஸோ இது வந்து சகஜமான ஒன்று தான். ஸோ தீபா வந்து ஒரு ப்ரீத் வந்து விட்டுட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் வந்து உட்காரிங்க. அவங்க வீட்டில் வேலை பார்க்குற மேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ நீங்களும் வந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட உங்களுக்கு தோணுது ஒரு சண்டே அதுமா கூட அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரே கம்பெனி தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் வந்து அதில் ஓவர் பிஸியாக அந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னா ஒரு ஹாஸ்டலில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா பக்கத்துலேயும் வந்து இருக்காங்க. பட் வந்து அந்த பாசம் வந்து இல்லை. அதுக்கு நீங்கள் பேசாமல் ஹாஸ்டல்லே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து யோசனை வந்து வரும். இப்போ படிக்கிற காலேஜில் பெருசாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து இல்லை. மீனு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு. பட் வந்து அவள் வேறு காலேஜில் வந்து படிச்சுட்ருக்கா. இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து வீட்லேயுமே இப்படியே அமைதியாகவே இருந்து சரியான இன்ட்ரோவர்ட்ஸ் ஆகிட்டீங்க. அதனால் வெளியில் யார்ட்டையுமே அதிகமாக பேச மாட்டீங்க. நீங்கள் நல்லா பேசுகிறது அப்படின்னா மீனு மட்டும்தான். எப்போயாச்சும் வீக்கெண்ட்ஸ் மட்டும் மீட் பண்ணிப்பீங்க. அப்புறம் தான் யோசிக்கிறீங்க பேசாமல் அவள் சேர்ந்த காலேஜ்லேயே சேர்ந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அப்பா அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த காலேஜில் வந்து சேர்த்து விட்டுருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிக்காத காலேஜோ என்னவோ உங்களுக்கு வந்து இங்கே படிக்கவுமே பிடிக்கல. ஸோ நார்மலாக ஆவரேஜாக படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் யோசிக்கிறீங்க எப்படியாச்சும் இதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு பேசாமல் அந்த மீனு படிக்கிற காலேஜ்லேயே போயிட்டு அட்மிஷனை போட்டுற வேண்டியதான். ஸோ அங்கே போனால் கூட வந்து உங்களுக்கு அவ கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இது அவ்வளோக்கா வந்து இதை நினச்சி ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பர்சன் கூடவே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி வந்து அப்பா அம்மா ரெண்டு பேர்ட்டே வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்போலாம் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் ஐடி வந்து பார்த்தா மீனு செல்லம் அப்படின்ட்டு வருது. ஸோ அவளை அந்த காலர் ஐடியை பார்த்துட்டு நீங்கள் நல்லா ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அவளோட இப்போ வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஹாப்பினஸ்னால் அவள் மட்டும்தான் வந்து இருக்கா. நீங்கள் வந்து கால் அட்டென்ட் பண்ணிட்டு ஹே மீனு குட் மார்னிங் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. குட் மார்னிங் டி, என்ன கேட்டியா அப்பா அம்மாட்ட? அது வந்து மீனு இன்னும் இல்லை. என்னடி இன்னும் இல்லைன்னு இழுத்துட்ருக்க? செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகி 1 month போயிட்டுருக்கு. நீ போய் கேட்டாதான் எப்படியாச்சும் ரெக்கமெண்டேஷனில் வந்து காலேஜில் அட்மிஷன் போடலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம். ஏன் கஷ்டம் தாண்டி, எப்படி கேட்குறதுன்னு தெரியல. இங்கேயுமே வந்து அப்பாவோட ஃப்ரெண்டோட காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் என்னை சேர்த்தாங்க. இப்போ என்னடி நான் சொல்கிறது? ஹே இன்னும் அமைதியாகவே இருந்தால் என்னடி பண்ணுறது? அப்போ நீ அப்படியே இரு, வீட்டிலே இரு சரியா? ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாதுடி. இனிமே நான் இந்த வீட்டிலே இருந்தேன்னு வச்சுக்கோவேன், சத்தியமாக எனக்கு கிறுக்கு பைத்தியம் சைக்கோவாக போயிடுவேன். வீட்டுக்குள்ளே இருந்து பேசவும் ஆள் இல்லாமல் என்ன பண்ணுறது? பாசத்துக்கு வந்து ஏங்கி போயிட்டு ஒரு ஹாஸ்டலில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பேசாமல் ஒரு ஹாஸ்டல்லே வந்து நான் இருந்துடலாம். அந்த ஹாஸ்டலில் இருந்தால் கூட அங்கே சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸாவது என் கூட பேசுவாளுங்க. அப்போது நீ போயிட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லு, இந்த மாதிரி நான் மீனு படிக்கிற காலேஜ்லேயே எனக்கு அட்மிஷன் போட்டுத்தாங்க, நான் அங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படி இந்த காலேஜை பற்றி ஏதாச்சும் சொல்லு. இல்லாட்டி இந்த மாதிரி எனக்கு லவ் டார்ச்சராக இருக்குது அப்போ இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுடி. சரி மீனு, நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறீங்க. ஸோ பிளான் வந்து போட்டுட்டு ஸோ உங்கள் அப்பா அம்மா ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் போகிறீங்க. சரி எப்படியாச்சும் அவங்க பிஸியாகவே இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் நேரமாச்சும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நான் சொல்ல வர்றது காதில் கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுவீங்க. கார் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறீங்க. பார்த்தா இங்கே ஒரு மீட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எப்போ பாரு மீட்டிங்கு, இன்டர்வியூ, அது இதுன்னு எப்போ பாரு ஒர்க். கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்களுக்கு மீட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 2 பேரும் அவங்களோட ரூமில் இருக்காங்க, நீங்களும் போகிறீங்க. ஸோ என்னடா எந்திரிச்சு மார்னிங்கே ஆஃபீஸ் சைடு வந்திருக்க, வீக்கெண்ட் தானே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குனா என்ன? அது இல்லைம்மா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னடா, என்ன எதுவும் வேணுமா, இல்லை ஷாப்பிங் எதுவும் போறியா? இல்லைம்மா, இப்போது நான் படிக்கிற காலேஜுக்கு இப்போ என்னம்மா உனக்கு? அப்பா, எனக்கு இந்த காலேஜ் வந்து பிடிக்கலையா? ஏன், நல்ல கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்டோட காலேஜ் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது, நல்ல கோச்சிங், அப்புறம் ஏன் பிடிக்கலன்னு சொல்கிற? அது இல்லைப்பா, எனக்கு காலேஜ்லன்னு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, வீட்லேயுமே நீங்களும் பேசுகிறது கிடையாது. ஸோ வீட்லேயுமே இப்படி அமைதியாக இருந்து காலேஜ்லேயும் போய் அமைதியாக இருந்து என்னால் ஸ்டடீஸில் வந்து ஒழுங்காக கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, டிஸ்டர்ப்ட் ஆகுது. இதுக்கு மேலே நான் தனியாக வீட்லேயே இருந்துன்னு வச்சுக்கோவேன், சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் பொண்ணு வந்து உங்களுக்கு இல்லை. ஏன், என்னாச்சு செல்லம், ஏன் இப்படிலாம் பேசுகிற? இல்லைம்மா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் எப்போ பாரு ஒர்க்குன்னு 2 பேரும் காலையிலே கிளம்பி போயிட்டு நான் வந்து சாப்பிட்டு நான் தூங்கினதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வர்றீங்க. இப்படி இருந்தால் எப்படி? நான் ஒரு 3 இயர்ஸாக வந்து இப்படி தான் இருக்கேன். ஆனால் நான் ஸ்கூலுக்கு போகையில் கூட வந்து எனக்கு இவ்வளோ டிப்ரெஸ்ட் ஆகலை. ஏன்னா என் ஃப்ரெண்ட் மீனும் இருக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங்கே இருந்தாங்க, அவங்க கூட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே எனக்கு அது அவ்வளோக்கா பெருசாக வந்து தெரியல. ஆனால் இப்போ இந்த 1 இயர் வந்து எனக்கு ஒரு மாதிரி நரகம் மாதிரி இருக்குது. ப்ளீஸ்மா, என்னோட இந்த விஷயம் மட்டும் நீங்கள் நிறைவேற்றிடுங்க. அவளோட காலேஜ் ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்குது. அப்படியே ரொம்ப டிஸ்டன்ஸாக ஃபீல் ஆனிச்சுன்னா நாங்கள் ஹாஸ்டல்லே நாங்கள் தங்கி படிச்சுக்கிறேன், ப்ளீஸ்மா எனக்காக அப்படின்ட்டு வந்து ரொம்ப கெஞ்சி வந்து கேட்குறீங்க. ஸோ அவங்களுமே 2 பேர் வந்து யோசிச்சுட்டு அவங்க மேலேயுமே மிஸ்டேக் இருக்குல்ல, ஸோ அதனால சரிடா அந்த காலேஜை பற்றி வந்து என்னென்னு மட்டும் இன்ஃபர்மேஷன் சொல்லு, நானும் அம்மாவும் போய் எங்கள் அட்மிஷன் கேட்டு ரெக்கமெண்டேஷன்லையாவது உன்னை சேர்த்து விட்டுறோம், இந்த ஆசையாவது உனக்காக நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி போயிட்டு வந்து 2 பேரும் ஹக் பண்ணுறீங்க. உங்களுக்கு இப்போ வந்து மனசு கொஞ்சம் லேசாக வந்து இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து காரை வந்து எடுத்துகிட்டு வர வழியிலேயே வந்து மீனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எக்ஸைட்டடாக சொல்கிறீங்க. அப்பா அம்மா 2 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க, ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் காலேஜில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிகிட்டே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வரையில் டக்குன்னு முன்னாடி போயிட்டு இருக்க வண்டி வந்து சடன் பிரேக் வந்து போட்டனால நீங்கள் போயிட்டு அந்த வண்டி மேலே இடிச்சிடுறீங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே வந்து ஆகலை. அப்போ தான் வந்து நீங்கள் ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு வெளியில் வர்றீங்க. பார்த்தா முன்னாடி வந்து ஒரு பாட்டி மேலே வந்து இடிக்க வந்து அந்த கார் வந்து போயிடுச்சு. ஸோ சரியான இங்கே க்ரௌட் ஆகிடுச்சு. நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து போகும்போது வந்து ஒரு பையன் வந்து ஹெல்ப் பண்ணுறான் அந்த பாட்டிக்கு. ஸோ அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து முன்னாடி இடிக்க போனான்ல, ஸோ அந்த பர்சனை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து ஸ்பீடாக வருவீங்களா, இதை இடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், உயிர் போனால் நீயா கொடுப்ப, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரியான வந்து பிரச்சனையாகுது. நீங்கள் போயிட்டு அந்த பாட்டிட்ட ஆர் ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அவங்களும் ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹெட்டை வந்து ஷேக் பண்ணுறாங்க. அவங்க வண்டி வந்து அந்த வண்டியில் வந்து இடிச்சிருச்சு. இதை வந்து பார்த்தா அந்த வண்டி ஓனர் வந்து உங்களை பிடிச்சி வந்து கத்துறாரு, நீயும் வந்து எதுக்கு என் வண்டியில் இடிச்ச அப்படின்ட்டு நீங்கள் வந்து கத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் சடன் பிரேக் போடுறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போல வந்து அந்த பிரேக் போட்டார்ல, ஸோ அவன் வந்து சொல்கிறான், நான் சடன் பிரேக் போடாடியே அந்த பாட்டி வந்து இந்நேரம் வந்து இறந்து போயிருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அதனால சடன் பிரேக் போட்டேன், நீ ஸ்லோவாக வர வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு வாக்குவாதமாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த சடன் பிரேக் போட்டக்காரனுக்கும் வந்து சண்டை போகுது, அந்த சடன் பிரேக் போட்டவனுக்கும் அந்த பையனுக்கும் சண்டை போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கையில நீங்கள் வந்து அந்த பையனை லைட்டாக வந்து திரும்பி பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா அந்த பையன் வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக அழகாக வந்து இருக்கான். அவங்களுக்கு
உங்களுக்கு லவ்வில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, செம்மையாக சைட் அடிப்பீங்க, யார் அழகாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிட்டாலே போதும் செம்மையாக சைட் அடிப்பீங்க. நீங்கள் அப்பப்போ வந்து அந்த பையனை வந்து திரும்பி திரும்பி வேற பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதை வந்து அந்த பையன் வந்து நோட் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் இங்கே உள்ள பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த பையனை வந்து பிடிச்சிருக்கு. ஒரு யாருன்னே தெரியாத ஒரு பாட்டிக்காக இவ்வளோ வந்து சண்டை போடுறான் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பையனையுமே நல்லா வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த பாட்டியுமே வந்து கொண்டு போயிட்டு வந்து ஆட்டோவில் வந்து ஏற்றி விட்டாச்சு. அந்த காருக்காரனுமே எடுத்துட்டான். கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. உங்களையுமே கார் வந்து எடுக்க சொல்கிறாங்க. அப்போலாம் அந்த பையன் வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்களுமே அவனே பார்த்துட்ருக்கீங்க. சரி இதுக்கு மேலே டைம் வந்து சரியாக போகணும், சீக்கிரம் போகணும், டிராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் காரோட டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த பர்சன் வந்து சொல்கிறான், இப்போவாச்சும் காரில் ஃபோன் பேசிட்டு காரை ஓட்டாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, அப்போ தான் பிரேக் போட்டாலும் இந்த மாதிரி இன்னொரு கார்லேயோ பஸ்லேயோ போய் இடிக்காது அப்படின்ட்டுன்னு ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக சொல்லிட்டு வந்து போயிட்டா. நீங்கள் ஆணு வந்து உங்கள் வாயில் கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க அவனை. ஸோ அவன் பாட்டு வந்து கேஷுவலாக நடந்து வந்து போயிட்டான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு, எப்படா நம்ம ஃபோன் பேசிட்டு வந்ததில் இவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு நம்மளை அங்கேருந்து நோட் பண்ணால் காருக்குள்ளே அதுவும் நீங்கள் வந்து ஃபுல் ஏசியில் தான் வந்திருப்பீங்க. கார் டோர்லாம் வந்து சாத்தியிருக்கு, விண்டோ எல்லாமே. பட் வந்து டிரான்ஸ்ஃபராக வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் கண்ணாடி இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸைட்டடாக ஃபோன் பேசிட்டு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்தது, சடன் பிரேக் போட்டது, இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கானே மனுஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லிட்டில் பைட் வந்து ஷாக் ஆகுது. ஸோ அண்ட் வந்து அவன் போனதுக்கப்புறம் ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டாது இருந்திருக்கலாமோ, ஏதாச்சும் ஒரு டாக்கை வளர்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. இவனை எங்கிட்டு போய் தேடி பிடிக்கிறது, இப்படியே நல்ல பசங்களெல்லாம் சைட் அடிக்கிறேன், அப்புறம் அவன் எங்கிட்ட அது போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்து லவ் பண்ணி எப்போ என் காலம் கடந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வந்து மீனுவோட காலேஜுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போகிறீங்க. அவள் வந்து காலேஜ் உள்ளே வந்து போயிட்டா. ஸோ இந்த காலேஜில் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஸோ அந்த காலேஜுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனை வச்சு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாரு. கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு கேன்டீன் அந்த டைம் வந்து பிரேக் டயத்தில் தான் வந்து போகிறீங்க. அவங்களுமே உங்களை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அட்மிஷனுமே வந்து போட்டாச்சு. ஸோ நீங்கள் மீனுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. பட் அவள் காலை வந்து அட்டன் வந்து பண்ணல, கிளாஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவுமே வந்து பண்ணலை. உங்கள் அப்பா அம்மா வந்து 2 பேருமே வந்து உங்களுக்கு புத்திமதி இந்த மாதிரி ஒழுங்காக இருந்துக்கோ, இங்கேயாவது ஒழுங்காக படி, காலேஜில் நல்லா மார்க் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களை வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து இன்டர்வல் டைம் அப்படிங்கிறதுனால, பிரேக் டைம் அப்படிங்கிறதுனால கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து உங்களை சொல்லி தானே விடுவாங்க. இந்த மாதிரி நியூ ஸ்டூடெண்ட் எல்லோரும் ஃப்ரெண்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விடுவாங்க இல்லையா. அதுக்காக வந்து உங்களை வெயிட் வந்து பண்ண சொல்லிட்டாங்க. இன்னும் வந்து உங்கள் கிளாஸோட ஸ்டாஃப் வந்து இன்னுமே வரல. நீங்கள் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கையில் மீனுட்டு வந்து கால் வந்து வருது. ஸோ நீங்கள் கால் அட்டன் பண்ணி இந்த மாதிரி லிவிங் ஏரியாவில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லும். அவளுமே வந்து வர்றா. ஸோ அப்போலாம் வந்து உங்கள் கூட படித்த ஒரு கேங்கே வந்து இங்கே வந்து ஒரு 3 பேர்கிட்ட இருக்காளுங்க. உங்களுக்கு எல்லாரையுமே பார்க்கவுமே ரொம்ப வந்து சந்தோஷமாகிடுச்சு. ஸோ குரூப்பாக வந்து ஒரு ஹக்கை போட்டுட்டு ஸோ அப்போலாம் வந்து சொல்கிறா, சரி நீ வந்து கிளாஸ்க்கு வா, ஸ்டாஃப் வந்து சொல்லி அப்புறம் வந்து இன்ட்ரோ கொடுக்கட்டும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா மீனும். அப்போலாம் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லடி அவங்க வந்து வெயிட் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து எதுக்கு அவங்க பேச்சை மீறிக்கிட்டு, அவங்க வந்ததுக்கப்புறமே நான் கிளாஸ்க்கு வரேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கையிலையுமே வந்து கிளாஸோட பெல் வந்து அடிச்சிட்டாங்க. அப்போ வந்து உங்கள் ஸ்டாஃப்மே வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து கிளாஸ்க்கு போங்க, நான் வந்து என்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போக சொல்லிட்டாங்க. எல்லாருமே வந்து போயிட்டாளுங்க. நீங்களுமே வந்து கிளாஸ்க்கு வந்து போகிறீங்க. கிளாஸ்க்கு போனோடனே எல்லாருமே உங்களை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. உங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களை இன்ட்ரோ வந்து கொடுத்து இந்த மாதிரி நியூ ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக கைண்ட்லியாக வந்து இவ கூட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்களுமே இன்ட்ரோ கொடுத்துட்டு ஸோ எங்கே போய் உட்காலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போல மீனு பக்கத்தில் வந்து இடம் வந்து இருக்குது. ஸோ அவகிட்ட போயிட்டு வந்து உட்காந்துடுறீங்க. அப்போல வந்து ஸ்டாஃப் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து லெசன் வந்து எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அப்பையில் வந்து பக்கத்து பெஞ்சில் வந்து ஒரு பையன் வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்து திரும்பி வந்து பார்க்குறீங்க. அப்பையில் அந்த பையன் மீனுகிட்ட வந்து பேசுகிறான். மீனு யார் இவ அப்படின்ட்டுன்னு. அப்பையில் மீனு சொல்கிறா, இவன் என் ஃப்ரெண்டு தான், என் ஸ்கூல் டேஸ்லேருந்து என் கூட ஒன்றா தான் படித்தா, பேர் வந்து கிம் ஒயன் அப்படின்ட்டுன்னு வந்து உங்கள் ஃப்ரெண்ட் மீனு வந்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறா. அப்போயில் அந்த பையன் வந்து ஹாய் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹேண்ட் ஷேக்குக்காக கையை நிட்டுறாரு. நீங்கள் வந்து லைட்டாக ஷாக்காக பார்க்குறீங்க. அப்போயில் மீனு வந்து சொல்கிறா, குடுடி கை குடுறி அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்களுமே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை கொடுக்குறீங்க. என் பேர் பார்க் மின்கு அப்படின்ட்டுன்னு வந்து அந்த பையன் வந்து சொல்கிறான். அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்மினோட தம்பி தான். ஸோ உங்கள் கிளாஸ் தான் அவருமே. நைஸ் டு மீட் யூ அப்படின்ட்டுன்னு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு கையை வந்து எடுத்துறீங்க. அவரு மீட்டுன்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறாரு. அப்போயில் வந்து மீனும் வந்து சொல்கிறா, இவன் தாண்டி பார்க் மின்கு, நம்ம கிளாஸ்லேயே இருக்க பொண்ணுங்களுக்கு இவன் மேலே ஒரு கண்ணு அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. ஓஹோ, இவனை மாதிரியே நேற்று நான் ஒரு பையனை பார்த்தேன். சரி அந்த பையனையெல்லாம் வந்து விடு. ஸோ இந்த காலேஜில் வந்து ஸ்டாஃப் ஒன்றும் அவ்வளோக்கா வந்து ஸ்ட்ரிக்ட் வந்து கிடையாது, பட் சீனியர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என்னடி சொல்கிற, ராகிங்கா அதுக்கெலாம் இங்கே இடமே கிடையாது, பொண்ணும் பையனும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனியர் சொல்லிட்டு தெரிகிறாரு. என்னடி சொல்கிற? ஆமாண்டி, அந்த சீனியர் வேறு யாரும் இல்லை, இந்த இருக்கான பார்க் மின்கியூ அவனோட அண்ணன். என்ன சொல்கிறேன், எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. பொண்ணும் பையனும் பேசக்கூடாதா? அவரை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடாது. இங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவல், எல்லாருமே காமனாக பேச தான் சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லையே என்னமோ. அவருக்கு வந்து பொண்ணுங்கனாலே பிடிக்காது, அதனால பொண்ணும் பையனும் பேசக்கூடாது, யார் லவ் பண்ணாலும் பிரித்து விட்டுருவார். என்னடி சொல்கிற, இப்படி ஒரு சீனியரா? ஆமாண்டி, என்ன செய்கிறது. ஆனால் நிறைய பேர் சீக்ரெட்டாலாம் லவ் பண்ணிட்டு பேசிட்டுலாம் வந்து தெரியுறாங்க. ஸோ அவர் முன்னாடி வரும்போது பையனும் பொண்ணும் ஒன்றா போனால் அப்படியே பிரிஞ்சிருவோம். ஓ, அப்போது இவன் நல்லா ஜாலியாக தானே பேசுகிறான். ஃபேஸை பார்த்தா ஜாலியான கேரக்டர் மாதிரி தானே தெரியுது. இவன் அப்படியே ஆப்போசிட்ரி, சரியான பிளேபாய்ன்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, எல்லாருமே சைட் அடிப்பாங்க, இவனுமே எல்லாரையும் சைட் அடிப்பான். ஸோ அந்த மாதிரி, மற்றபடி லவ் இதில் போயிட்டு அந்த யூஸிங் அந்த மாதிரி கிடையாது. ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பான் போல இருக்கு. ஸோ பால்வாடி லவ் ஸ்கூல் டயத்தில் அது என்னமோ பிரேக்கப் ஆகிடுச்சின்னு ஒரு வாட்டி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், அவ்வளோதான். இவன் வந்து ஜாலியான கேரக்டர், நம்மகிட்ட ஜாலியாக பேசுவான். ஆனால் அவங்க அண்ணன் தான் சரி விடுறி, ஸோ சீனியர் தானே பார்த்துக்கலாம். அப்படியே அவர் முன்னாடி வந்தால் வந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டு அப்புறம் பேசிக்குவோம், அதில் என்ன இருக்குது. எல்லாருமே சீனியர்னால் அப்படி தாண்டி இருப்பாங்க. ஸோ 1 year தானே, அதுக்கப்புறம் நம்ம தான் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவகிட்ட வந்து ஹைஃபை போடுறீங்க. அவளுமே ஹைஃபை வந்து போடுறா. கிளாஸை வந்து அப்புறம் கவனிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த காலேஜ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்டாக ஒரு கேங்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து தனியாக வந்து ஃபீல் பண்ணாமல் ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ கிளாஸ் வந்து அப்படியே வந்து போகுது. நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட அழுகுறா, வாடி கிளாஸை வந்து கட்டடிப்போன்ட்டுன்னு. நீங்கள் அதெல்லாம் முடியாது, எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டே, நானும் கிளாஸ்லாம் கட்டடிக்க முடியாது, எதுக்கடி கட்டடிக்க சொல்கிற அப்படின்ட்டு வந்து கேட்கும்போது, அப்படியே சத்தியமாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டே தான் உனக்கு, ஃபஸ்ட் டேவே இவனோட கிளாஸை நீ வெறுத்துருவ, செம்மையாக அறுப்பான், ஒன்றும் புரியவும் செய்யாது, எதுக்கு இது தேவையில்லாத வேலை, அவன் யார் வந்திருக்கா வரலன்னா பார்க்க மாட்டார், எந்திரடி வாடி போகலாம், கேன்டீன் சைட் போய் உட்காந்துருப்போண்டி, இல்லாட்டி அங்கிட்டு ஏதாச்சும் வேறு பில்டிங்கில் போய் உட்காந்துருப்போம், எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி வந்து இழுக்கிறா. ஸோ நீங்களுமே சரி சனியை கூப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வந்து எந்திரிச்சு வந்து வெளியில் வந்துடுறீங்க எப்படியோ. ஸோ லில்லின்னு வச்சுப்போம் இன்னொரு பொண்ணு பேர். அவள் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் மீனுவோட ஃப்ரெண்டானவ தான். ஸோ அவள் அப்புறம் வந்து பார்க் மீன் நம்ம சிவனோட தம்பி. ஸோ அந்த 4 பேருமே வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்துடுறீங்க. வெளியில் வந்துட்டு எந்த ஸ்டஃப்புக்கும் கண்ணில் படாமல் ஸோ கேன்டீனில் போயிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. பார்க் மீனுக்கு நல்லா ஜாலியாக பேசுகிறவங்க கூட. ஸோ அவனை பற்றி, அவங்க வீட்டை பற்றி, அப்புறம் எப்படி இந்த காலேஜை சேர்ந்து அவங்க அண்ணனை பற்றி, வீட்டில் உள்ள ஸ்ட்ரிக்டாக எப்படி என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறான். நீங்களுமே எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி அப்பா அம்மா உங்களுக்கு பிஸ்னஸ் தான் எப்போதுமே ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி நான் எந்த பாசமாக அனுபவிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவனுமே கேட்டுட்ருக்கான். 2 பேருமே கொஞ்ச நேரத்தில் நல்லா மெர்ச் ஆகிட்டீங்க. மீனும் ஐயோ 2 லொட வாய் பேசிகிட்டே இருக்காதீங்க, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு போயிட்டு
ரொட்டி சம்சா அந்த மாதிரிலாம் வந்து ஆர்டர் வந்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போயில் வந்து அங்கே சீனியர்ஸ் வந்து வர்றாங்க. இதை வந்து மீனை நோட் பண்ணிட்டு, ஐயோ சீனியர் வராங்க, எந்திரி 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 ஓயன், எதுக்கடி கேன்டீனில் உட்காந்தா கூடவா தப்பு, இங்கே உள்ள சீனியருக்கு. ஐயோ கேன்டீனில் உட்காந்தா தப்பு இல்லை, அந்த கிளாஸ் டயத்தில் கிளாஸை கட்டடிச்சிட்டு அப்புறம் பார்க் மின்கு கூட இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா ஏதாச்சும் சீனியர் சொல்லுவார். எந்த சீனியர்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க் மின்கு வந்து கேட்குறான். வேறு யாரும் இல்லை, உங்கள் அண்ணன் தான் வர்றான் அப்படின்ட்டு நான் வந்து அவள் சொல்கிறா. ஸோ அவன் தானே, அவனை நான் பேசி சமாளிச்சுக்கிறேன், இவனுக்காலாம் பயந்துட்டுலாம் யாரு கூடயெல்லாம் பேசாமலாம் இருக்க முடியாது, இவன் யார் பெரிய இவனாமா, அவனுக்கு பொண்ணுங்களை பிடிக்காட்டி அவன் ஒதுங்கி போக வேண்டியதானே, எதுக்கு எல்லாரையும் ஒதுங்கி போக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ மீனுக்கும் பார்க் மின்குக்கும் இந்த மாதிரி வந்து வாக்குவாதம் போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க பார்க் மின்கு தேவையில்லாத வேலை, உங்கள் அண்ணன் இதெல்லாம் பிடிக்காதுல்ல, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு, நீ அந்த டேபிளில் போய் உட்காரு, கேட்டால் அந்த மாதிரி கிளாஸ் பிடிக்க தலைவலிச்சிச்சுன்னு எந்த ஸ்டூடெண்ட் சொல்லிக்கப்போ அப்படின்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்கையிலேயே வந்து அங்கே சீனியர்ஸ் வந்து கேங் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பார்க் சிமின் சாயின் வு வந்து வச்சுப்போம், அப்புறம் வந்து பிடிஎஸ்வி வந்து வச்சுப்போம். ஸோ இந்த 3 பேருமே கேங்கு. நீங்கள் வந்து யதார்த்தமாக அப்படியே வந்து கீழேருந்து மேலே பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின்னு. ஸோ நீங்கள் பார்க்க ஷாக் ஆகிட்டு அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போல அவருமே உங்களை பார்த்து வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போல வந்து வந்து ஜிமின் காதில் பத்தி அமைச்சோம், உன் தம்பியை பொம்பளை பிள்ளையோட பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னன்னா பொம்பளை பிள்ளைய வாசம் நின்னலே நமக்கு மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, இவனை பற்றியா பக்கத்தில் உட்காந்து எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்போல ஜிமின் வந்து கத்துறாரு, என்ன பார்க் மின்கு இதெல்லாம் இப்படி தான் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நான் பொண்ணோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், ஆமாம் இவ யார் புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து வந்து கேட்குறாரு. அப்போலாம் வந்து மீனும் வந்து சொல்ல வரா, நான் உன்னிட்ட கேட்கல, நான் இவன்கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு வந்து மின்கு வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. அப்போலாம் மின்கு சொல்கிறாரு, இவன் வந்து நியூவாக வந்து சேர்ந்துருக்கா, செகண்ட் இயர், எங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டுன்னு வந்து மின்கும் வந்து சொல்கிறேன். எங்கள் ஃப்ரெண்டா, நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், பசங்களோட சேரு, பேசு, வழியில் போ, ஊர் சுற்று, ஒரு பிரச்சனை இல்லை, பசங்களோட கிளாஸை கட்டடி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பொண்ணுங்களோட உனக்கு என்ன பேச்சு, இந்த மொத்த காலேஜுமே நான் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக பொண்ணு பசங்களையும் முன்னாடி பேசக்கூட மாட்டானுங்க. ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி 2 பேரும் ஒன்றுக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க, எந்திரி 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 அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிமினை பார்த்து வந்து சொல்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களோட வச்சுக்கலாம்ல சீனியர், எதுக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் ரூல் போடுறீங்க அப்படின்ட்டு வந்து இருக்காமல் கேட்டு போடுறீங்க. ஸோ ஜிமினுக்கு செம்ம கோவம் வந்து வருது, அவர் கையை முறுக்கிட்டே வந்து போயிட்டார், உங்ககிட்ட வந்து வேறு எதுவுமே வந்து பேசலை. ஸோ அப்போல மீனும் வந்து உங்களை ஷோல்டரில் வந்து அடிக்கிறா, என்னடி இந்த வரைக்கும் சீனியரை எதிர்த்து நான் ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்லை, நீ வந்தனால இப்படி பேசிட்டு எதுக்குன்னு தேவையில்லாத வம்பு, சீனியர் கிட்டலாம் வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோவேன், காலேஜில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறா. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணுன்னு அவசியம் இல்லை, அவருக்கு பிடிக்கலன்னா அவரோட வச்சுக்க வேண்டியதானே அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. சரி சரி விடு, வாங்க நம்ம கிளாஸ்க்கே போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து மீன் சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. இப்போ பாதியோடு போனோம்னா அவர் மொத்த கிளாஸுமே வந்து வழியில் தான் நிற்க விடுவார், பொத்திட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உட்காந்துடுறீங்க. ஸோ 4 பேருமே நார்மலாக வந்து கேஷுவலாக பேசிட்டு வந்து சாப்பிட்டுட்டு, ஸோ கிளாஸுமே வந்து ரிங் ஆகிடுச்சு. ஸோ லன்ச் பிரேக் வந்து விட்டுட்டாங்க. அப்பயுமே அப்படியே கேன்டீன்லேயே வந்து உட்காந்துடுறீங்க. ஸோ லிலிட்ட சொல்லி லன்ச் பாக்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்க சொல்லிவிட்டு உட்காந்து 4 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் வந்து போட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து காலேஜ் டேஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னேன்ல, அவளுங்கெல்லாம் வராங்க. பட் நீங்கள் ஸ்கூல் டயத்தில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கிளாஸ்மேட் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து கிளாஸ்மேட்குள்ளேயே ஒரு கேங் இருப்போம், ஆனால் நம்ம கூட வந்து சுற்றிட்டு இருக்கிறது ஒரு பர்சன் தான். நான் வந்து கிளாஸோட ஒரு கேங்காக இருப்போம்ல, அந்த மாதிரி தான் அவளுங்க. சும்மா எங்கேயோ கூப்பிட்டா தான் வருவாளுங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு 8 பேர்கிட்ட வந்து சுற்றி வந்து உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, சரி பார்க் மின்குட்ட அவரை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து வாய் எடுக்க வர்றீங்க. ஏன் வந்து உங்களுக்கு லவ்னா இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஏன் வந்து பொண்ணு பையனை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, ஸோ அவருக்கு ஏதாச்சும் பாஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலான்ட்டுனே வந்து சாப்பாடை போட்டு பிசைஞ்சிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்து வந்த நாள் உடனே எப்படி கேட்குறது, ஏதாச்சும் நினச்சி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஆஃப் சைட் வந்து கேளு அப்படின்னு சொல்லுது. இது வந்து கேட்காத, பின்னாடி கேட்டுருக்கலாம், இல்லை உனக்கா தெரிஞ்சா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. 2 மைண்ட் சைடுமே யோசிக்கிறீங்க.
ஸோ டேஸ் வந்து இப்படியே வந்து போகுது. ஸோ அப்பப்போ ஜிமின் உங்களை பார்த்து செம்மையாக முறைப்பார். இந்த மாதிரி வாக்குவாதம்லாம் நடக்கும். ஆனால் வந்து உங்ககிட்ட அவர் ஒரு வார்த்தை கூட வந்து பேசினதுக்கு வந்து கிடையாது. நீங்களும் பார்க் மீன்கும் எல்லாருமே செம்ம க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஸோ 1 மந்த் இப்படியே வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஒன் ஃபைன் டே பார்க் மீன்கு வந்து அவரோட வீட்டுக்கு வந்து உங்களை எல்லாருமே இன்வைட் வந்து பண்ணுறாரு. அப்போயில நீங்கள் சொல்கிறீங்க, பார்க் மீன்கு யோசியா நல்லா தான், என்னத்த நல்லா தான் யோசிச்சியா, இல்லை உங்கள் அண்ணனுக்கு சும்மாவே எங்கள் கூட பேசுகிறதே வந்து ஆகலை, ஏதாச்சும் சொல்லிட்டு கத்திட்டு சண்டை போட்டுட்ருக்காரு, இப்போ வீட்டுக்கு வேற கூப்பிடுறியே, சண்டைனா வீட்டில் இருக்க மாட்டாரா? அவன் வீட்டில் தான் இருப்பான். அவன் வீட்டில் இருந்தால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? என்ன அவனுக்கு மட்டும் தான் வீடுன்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? என்னோடய வீட்டுக்கு நான் உங்களை என் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் இல்லை. அங்கேயும் வீட்லேயே சண்டை ஏதாச்சும் வந்தால் சண்டையெல்லாம் வராது. அவன் இவ்வளோதான் இப்படிலாம் பேசுகிறானே, அம்மா பேச்சுக்கு மறுவார்த்தை பேச மாட்டான். அப்படியா? ஆமாம், இதெல்லாம் வெட்டி வந்தா வழியில தான், யார்ட்டையும் பேசக்கூடாது, கேர்ள்ஸ் பையன் இப்படி அப்படின்ட்டுன்னு. ஆனால் அம்மா சொன்னால் அப்படி கேட்பான். அம்மா சொல்லிட்டு தான் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்து தெரியாதடா, உனக்கு வந்து அடுத்து வந்து ஒரு 2-3 வருஷத்துல கல்யாணம் பண்ணணும், இப்படியே சொல்லிட்டு எத்தனை நாளைக்கெலாம் தெரியுவேன்னு. அதுக்கெலாம் அடுத்த வார்த்தை அப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு பொண்ணே பிடிக்காது, அப்படிலாம் எது வரைக்கும் சொன்னதே இல்லை தெரியுமா? சரிம்மான்னு தான் சொல்கிறான். அதுதான் அவனுக்கு வந்து கொஞ்சம் என் மேலே வந்து பயம், நான் வீட்டில் போயிட்டு ஏதோ சொல்லிடுவனோ அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ரொம்ப நேரம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப வந்து அலட்டிக்கெலாம் இருக்க மாட்டான். நீனே நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்படியா மின்கு, இந்த பிரச்சனை வராதுல்ல? அதெல்லாம் வராது, நீங்கள் கிளம்பி வாங்க. ஸோ நாளைக்கு எல்லாருக்காக வெயிட் பண்ணுவேன், கண்டிப்பாக வாங்க, நாளைக்கு செம்ம என்ஜாய் பண்ணுறோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. ஸோ நீங்களுமே வந்து சரின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு சைடு வந்து பயமாக இருக்குது, அங்கேயும் ஜிமின் வந்து சண்டை போடுவாரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து ஜாலியாகவும் இருக்குது, ஐயோ ஜிமினை பார்க்க போகிறோம் அப்படின்னு. இதுக்கு உங்களுக்கு ஜிமினை பார்க்க போகிறோம் ஜாலியாக இருக்குது. ஸோ ஜிமினையுமே நீங்கள் வந்து அப்பப்போ லைட்டாக வந்து சைட்டு வந்து அடிச்சுட்டு தான் வந்து இருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் குஷியாக வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர் மேலே லைட்டாக வந்து ஒரு லிட்டில் க்ரஷ் அந்த ஃபீலில் வந்து அவரை வந்து வச்சிட்ருக்கீங்க. அதனால வந்து சண்டே அதுவும் அவரையும் வந்து வீக்லி ஃபுல்லாக பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி, வீக்கெண்டில் கூட அவரை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் உங்களுக்கு நைட்லாம் வந்து தூக்கமே வரல. ஸோ அவரோட ஃபேஸ் வந்து வந்துட்டு போயிட்டே இருக்குது. அப்புறம் தான் நீங்கள் இன்னொரு சைடு யோசிக்கிறீங்க, நீ இப்படி க்ரஷ்ஷுன்னா அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, அவர் உடனே கண்டுக்கிறவே மாட்டுறாரு, அவருக்கு லவ்லேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அப்போ இப்படியே நீ வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து ஒவ்வொருத்தனா பார்த்து சைட் அடிச்சுட்டு க்ரஷ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீயும் எப்படியும் வந்து யாரையும் லவ்வும் பண்ண மாட்டேன், நீ லவ் பண்ணாலும் உன்னை யார் திருப்பி லவ்வும் பண்ண மாட்டாங்க. ஸோ உனக்கு வந்து கல்யாணம் அப்படின்ட்டு ஒன்று நடக்குமா நடக்காதோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்து பேசிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அழகாக வந்து ரெடி ஆகிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவளுமே வந்து வந்துட்டா. ஸோ எல்லாருமே வந்து உங்கள் காரில் வந்து ஏறி வந்து போகிறீங்க. போயிட்டு அட்ரஸ்லாம் வந்து கேட்டுட்டு லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு கரெக்டாக ஜிமின் வீட்டு வாசல் நிற்கிறீங்க. என்னதில் உங்களுக்கு கையில் வந்து ஜெல்லுன்னு இருக்கு. ஸோ மின்கு வந்து கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி வந்து விடுறாரு. ஸோ நீங்கள் காரை கொண்டு போயிட்டு ஸோ அங்கே காருக்குன்னு ஒரு சைடு வந்து வச்சுருக்காங்க, அங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு ஸோ எல்லோரும் வந்து உள்ளே வந்து போகிறீங்க. உங்கள் அம்மாலாம் வந்து உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ நீங்களுமே ஹாய்மா அப்படின்னு சொல்லிட்டு மான் தான் வந்து சொல்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே வந்து உங்களை ஆண்டி தான் கூப்பிட்டுருக்காங்க. மீனும் முதக்காரே ஆண்டின்னு தான் வந்து சொன்னால், ஆனால் நீங்கள் மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்றது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. உங்களை எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணிவிட்டு வெல்கம் ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பேசிக்கிட்டே அப்படி வந்து வீட்டை வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்து விடுறீங்க. பார்த்தா ஜிமின் இருக்க மாதிரி வந்து எதுவுமே வந்து தெரியல. ஸோ அப்பையில் வந்து மின்கு சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கே அந்த ராட்சசனக்காரன் தேடுறியா, அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. தூங்கிட்டு இருக்காரா? 10 மணி வரையுமா? அவன் 12 மணிக்கு தான் எழுந்திரிப்பான். ஸோ நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுவானே தெரியாது, சரக்கு அடிச்சுட்டு லேட்டாக தான் தூங்குவான். ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரா? அதெல்லாம் தரமாக பண்ணுவான் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு வந்து சிரிக்கிறாரு. ஸோ நீங்களும் ஓ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து எந்திரிச்சு எனக்கு வந்து உங்கள் வீட்டை சுற்றி காமிக்கிறியா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாரு. ஸோ மின்கு உங்களுக்கு முன்னாடி வந்து மின்கு வீட்டுக்கு வந்து மீனுவெல்லாம் வந்திருப்பா. அதனால் அவள் வந்து சுற்றி முன்னாடி பார்த்துருந்துருப்பா. நீங்கள் வந்து வர்றீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா இடத்தையும் வந்து சுற்றி காமிச்சிட்ருக்கு.
இருக்காரு. அப்போல வந்து ஸோ மிங்குக்கு வந்து ஒரு கால் வந்து வருது. ஸோ அவர் நீ பார்த்துட்டு நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாரு. நீங்கள் வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டே வந்து போகிறீங்க. அங்கே போயில வந்து மிங்குக்கும் ஜிமினுக்கும் 1 years தானே டிஃப்ரென்ஸ். ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து நிறைய மாட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த க்யூட்டான ரியாக்ஷன்லாம் பார்த்து சிரிச்சுட்டே வந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு ரூம் வந்து லைட்டாக வந்து டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. பார்த்தீங்கன்னா ஜிமினோட ஃபோட்டோஸ் எல்லாமே நிறைய ஃபோட்டோஸாக தான் இருக்குது. பட் அந்த ரூமில் யாருமே வந்து இல்லை. ஸோ நீங்களுமே சரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறீங்க. பாத்ரூம்லேயுமே சவுண்டே வந்து இல்லை. இப்போவுமே வந்து இந்த டோர் வந்து ஏரில் வந்து லாக் ஆகிடுச்சு. சரி இங்கே தான் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போலாம் வந்து ஜிமினோட ஃபோட்டோவை வந்து உங்கள் ஃபோனில் வந்து லைட்டாக வந்து ஒரு ஃபோட்டோ கேப்சர் வந்து பண்ணிக்கிறீங்க. அதில் ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்கார். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்ருக்கையிலே வந்து பால்கனிலேருந்து செம்ம அந்த ஃப்ரெஷ் காற்று வந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பால்கனியில் போயிட்டு நின்றுட்டு கையை வந்து கட்டிட்டு அப்படியே வந்து அந்த சில் ஏரை வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்கீங்க. அப்போல வந்து பாத்ரூம் வந்து யாரோ வெளியில் வர்ற மாதிரி சவுண்ட் வந்து கேட்குது. நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் வந்து டவலோட வெளியில் இன்னொரு டவல் வச்சு ஒரு ஹேரை வந்து தொடச்சிட்டே வந்து வர்றாரு. ஸோ உங்களை பார்த்தா ஒரு ஷாக் ஆகி நிற்கிறாரு. நீங்களுமே அவரை பார்த்து ஷாக் ஆகிட்டு நிற்கிறீங்க. ஹே நீ இங்கே என்ன பண்ணுற? அது சும்மாவா? யாருக்கிட்ட ஏன் ரூமில் என்ன பண்ணுற? ஆமாம் நீ எப்படி என் வீட்டுக்கு எப்படி வந்த? நான் மிங்குவோட ஃப்ரெண்டில். ஸோ அவன் என்னை இன்வைட் பண்ணான். சரி அவன் இன்வைட் பண்ணானா நீ வந்து கீழே வரை இருக்க வேண்டியதானே, இல்லை வேறு எங்கேயாச்சும் போய் நிற்க வேண்டியதானே? எதுக்கு ஏன் ரூமில் நிற்கிற? ஐயோ சாமி இது உங்கள் ரூம்னு தெரியல, சும்மா டோர் ஓப்பனில் இருந்துச்சு அதான். ஓ டோர் ஓப்பனில் இருந்தால் எதாக இருந்தாலும் உள்ளே போயிடுவியா? என் ஃபோட்டோஸ் சுற்றி மாட்டியிருக்கிறத பற்றி உனக்கு தெரியலையா அது ஏன் ரூம்னு? ஐயோ வீடு ஃபுல்லாக தான் உங்கள் ஃபோட்டோ உங்கள் தம்பி ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ சுற்றி மாட்டியிருக்கு. அதுக்காக சரி அது மாதிரி இதுவும் நினச்சேன். நான் மின்கு ரூம் நினச்சி தான் வந்தேன், உங்கள் ரூம்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக புழுவுறீங்க. சரி நீ முதல்ல வெளில போ வெளியில் போ. இங்கே பாருங்க என்ன போ நாயே சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. பொடி வெளில போ. இன்னும் போடியா? யாரு கேட்டுட்டீன்னு சொல்கிறீங்க? போடி வெளியில் போ. என் ரூமில் என் பெர்மிஷன் இல்லாமல் நீ வந்து உள்ளே வருவ. உனக்கு மரியாதை கொடுத்து போமா வாமான்னு கூப்பிட நினச்சிட்ருக்கியா? இங்கே பாருங்கள் எனக்கு வாடா போட சொல்லி பேச தெரியும். ஆமாம் சொல்லிட்டேன் சீனியர்னு பார்க்குறேன். என்னடி என்ன சீனியர்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி வந்துட்டுருக்காரு. அப்போல இந்த சவுண்ட் வந்து கேட்டுட்டு ஜிமினோட அம்மாவும் மிங்கும் வந்து உள்ளே வர்றாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படி டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஜிமினோட அம்மாவுக்கு இதை பார்த்து ஷாக்கு, ஜிமினுக்கு அது மேலே ஷாக்கு. அதுக்கு மேலே ஏன்னா வந்து அவர் இது வரைக்கும் பொண்ணுகிட்ட வந்து அவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்க டென்ஷனே படுத்திட்டாலும் ஒரு வாயத்தை வந்து கூட பேச மாட்டார். ஒரு மாதிரி வெளில போன்னு சொல்லிட்டு டக்குனுமே வந்து வெளியில் போக சொல்லிடுவார். ஆனால் சண்டை போடுறாரு. ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு ஒரு இவ்வளோ க்ளோஸாக அப்படிங்கிறது பார்க்கும்போது அவங்க 2 பேருக்குமே செம்ம ஷாக்காக என்னடா இது நம்ம அண்ணனா அப்படின்ட்டு மின்குக்கு இருக்குது. என்னடா இது நம்ம பையன் தானேனா அவங்க அம்மாவுக்கு வந்து இருக்குது. நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு சரி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மிங்கு வந்து 2 பேருமே வந்து 2 பேருக்கு நடுவில் வந்து நிற்கிறாரு. சரி உங்க டாம் அண்ட் ஜெரி சண்டையை நிறுத்துங்க. என்னடா உன் ஃப்ரெண்டு ஏன் ரூமில் வந்து நிற்கிறா? கொஞ்சம் கூட அவளுக்கு வந்து ஒரு சென்ஸ் இருக்காது, காமன் சென்ஸ்னு. இப்படி அடுத்தவங்க ரூம் ப்ரைவசியாக நிறைய வச்சுருப்பாங்க, நம்ம போய் இப்படி நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசாதீங்க. நல்லா வந்து நல்ல காமன் சென்ஸோட பிறந்த பொண்ணு தான், எனக்கு எல்லாமே வந்து இருக்குது. கதவு சும்மா திறந்துருச்சு, சரி நல்ல காற்று வந்து சரி வந்து நின்னா நீங்கள் ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சுறீங்க. ஸோ எப்படியோ வந்து 2 பேரையுமே சமாளித்து மின்கு வந்து உங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஸோ அவருமே வந்து ரூம் டோரை சட்டான்னு சாத்திட்டாரு. நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அண்ணன் ரொம்ப தான் கோவப்படுறாரு அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கையில ஸோ மின்கு வந்து செம்மையாக சிரிக்கிறாரு. அம்மாடி ஒரிஜினல் டாம் அண்ட் ஜெரி தோற்று போயிருப்போல என்ன இப்படி அடிச்சுட்டு விழுகுறீங்க? ஆமாம் மரம் என்ன நம்ம பேசிகிட்டு இருக்காரு, அவருக்கு மட்டும் தான் வாய் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு கீழே வந்து போகிறீங்க. ஸோ அப்பையில் வந்து ஜீவனோட அம்மா சொல்கிறாங்க பார்த்தியா உங்கள் அண்ணனை உங்கள் அண்ணன் இப்போ லைட்டாக பொம்பளை பிள்ளைகிட்டெல்லாம் பேச ஆரம்பிக்கிறான் போல். அப்படியாவது பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா சரி தான். இந்த பொண்ணு யாருடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாரு. கேட்குறாங்க அவங்க அம்மா. ஸோ அவருமே வந்து மின்கு வந்து சொல்கிறாரு ஓஹோ பார்க்க நல்ல பொண்ணாக தான் இருக்கா, உங்கள் அண்ணனுக்கு ஓகேனா பேசி முடிச்சிட வேண்டியதான். அட ஏமா நீ வேற
அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு விடுறாங்க. பேசி முடிச்சிடலான்னு போங்கப்பா போங்க போங்க கெஸ்ட்டு போய் வந்து கவனிங்க போங்கம்மா அப்படின்ட்டு வந்து ஜிமினோட தம்பி வந்து பிடிச்சி உங்கள் அம்மாவை தள்ளி விட்டுறாரு. ஸோ அவங்களுமே வந்து போயிடுறாங்க. ஜிமினோட அம்மாவுக்கு இதான் வந்து வேலை. எந்த பொண்ணாக இருந்தாலும் உங்கள் அண்ணனுக்கு பேசி முடிச்சிடலாமானே பேசிக்கிட்டு திரிவாங்க. ஸோ அதனால தான் வந்து மின்கு வந்து போங்கம்மா சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமுச்சு விட்டுறாரு. அப்படியே ஜிமினோட ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஐயோ இவன் வந்து காலி ஆடிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிட்டாரு மின்கு. இவன் வந்து திறந்து பார்த்துட்டு இப்போதானே பேசிகிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ஓ நான் ஏதாவது சொல்லுவேன்னு கீழே ஓடிட்டாங்களா, இருங்கடி அவளெல்லாம் போகட்டும் 2 பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ரூம் டோரை மரம் வந்து சாத்திட்டு வந்து போயிட்டாரு. ஸோ நீங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறீங்க, கேம்லாம் விளாண்டுட்ருக்கீங்க. அப்போ இல்லை ஜிமினோட அம்மா வந்து சொல்கிறாங்க, உங்கள் அம்மா அப்பா உங்களை பற்றி வந்து கேட்குறாங்க, நீங்களுமே வந்து சொல்கிறீங்க. மின்கும் வந்து சொன்னால் ஆமாம் உனக்கு ஏதாச்சும் மாப்பிள்ளை ஏதாவது பேசி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குற மின்கு வந்து அவங்க அம்மா காலையே மிதிக்கிறான். அவங்க வந்து ஏன்டா காலில் பார்த்து மிதிக்கிற எருமை மாடு, ஐயோ என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, அவகிட்ட என்னென்ன கேட்கணும் ஒரு விவஸ்தை இல்லையா, அட சும்மா இருறா, பொண்ணுக்கு ஓகேனா எப்படியாச்சும் உங்கள் அண்ணன் மண்டே கழுவி கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். என்னம்மா சும்மா இரு, அம்மாவுக்கு தான் தெரியும் என்னென்னத்தை எந்த டயத்தில் பண்ணணும், சும்மா இருறா. அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லைம்மா எனக்கு மாப்பிள்ளலாம் யாரும் பார்க்கல. அப்போ சரி என்ன அப்போ சரி இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிவிட்டு சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து சர்வ் பண்ணுறாங்க. நீங்களுமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஸோ கார்டன் சைடு வந்து நிற்கிறீங்க. அப்போயில வந்து ஜிமினோட அம்மா வந்து வர்றாங்க. ஸோ வந்து உங்கள் கையை வந்து பிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட என்னவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறீங்க. இல்லைம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா பேசணும்? இல்லை ஜிமினை பற்றி கொஞ்சம் சொல்லணும். சீனியரை பற்றியா? சரி சொல்லுங்கள். நான் பல நாள் வந்து கேட்கணும்னு நினச்சேன், ஏன் அவங்க அண்ணன் ரூடாக இருக்கார், பொண்ணுங்களே பிடிக்க மாட்டுதுன்ட்டுன்னு. ஆனால் வந்து எனக்கு கேட்க ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி நீங்களே சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, சொல்லுங்கம்மா. அதாவது ஏன் அவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்க மாட்டேங்குதுன்னா ஒரு பொண்ணு விஷயத்தில் ரொம்பவே பட்டுட்டாமா. சரியாக புரியல, சரியாக உங்களுக்குமே புரியாது. ஸோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வந்து போயிட்டு வந்துடலாம். அவள் ரொம்ப ஜாலியான பையன்மா, துருன்ட்டுன்னு. மின்கு என்ன ஜாலியாக இருக்கான், அவள் அவ்வளோ ஜாலியாக இருப்பான், எல்லாட்டையும் சகஜமாக பேசிட்டு. ஸோ அந்த மாதிரி அவனுக்கு ஸ்கூல் டேஸில் வந்து ஒரு லவ் வந்துச்சு. ஸோ 4 years ஆஃப் லவ். 9th படிக்கும்போதே அவனுக்கு லவ் வந்துருச்சு அந்த பொண்ணு மேலே. அந்த பொண்ணுமே ஸ்டார்டிங்கில் நல்ல பொண்ணாக தான் வந்து இருந்தா, என்கிட்ட எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவான். அப்போயில கூட நான் சொன்னேன், இப்போ தாண்டா நீ சின்ன பையன், இப்போ தான் படிச்சுட்ருக்க, இன்னும் வந்து ஹையர் ஸ்டடீஸே நீ ஒழுங்காக வந்து முடிக்கலை, அப்போ இப்போயே லவ் வந்துருச்சுன்னா அந்த ஸ்டடீஸை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேன், இப்போதைக்கு எந்த இதையுமே நீ பண்ணிக்காதடான்னு சொல்லும்போது அவன் சொன்னான், இல்லைம்மா நான் அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லியிருக்கேன் லவ்வை பற்றி, அவள் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. நான் மற்ற பசங்க மாதிரி லவ் வந்ததுக்கப்புறம் ஸ்டடீஸ் எல்லாம் வந்து விட்டுற மாட்டேன், ஸ்டடீஸுமே ஒரு சைடு இருக்கட்டும் அவளுமே ஒரு சைடு இருக்கட்டும், நாங்கள் 2 பேருமே ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்குன்னு நான் வந்து அப்பா சைட்லேருந்து வராமல் எனக்குன்ட்டு ஒரு ஜாப்க்கு வந்து நான் போயிட்டு நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவங்க வீட்டில் வந்து நீங்கள் போய் பேசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே அவன் ரொம்ப மெச்சூர்டாக பேசினான். ஸோ அந்த பொண்ணுமே வந்து ஓகே வந்து சொல்லிட்டா நல்லா தான் வந்து லவ்லாம் போணுச்சு ஹையர் ஸ்டடீஸ் அப்பப்போ வந்து வீட்டுக்கு அந்த பொண்ணு வருவா. ஸோ நானுமே வந்து நல்லா பேசுவேன், அவளுமே வந்து நல்லா என் கூட வந்து க்ளோஸ் ஆகிட்டா. ஃபர்ஸ்ட் இயர் இப்போ நீங்கள் படிக்கிறீங்களே அந்த காலேஜில் தான் வந்து 2 பேருமே வந்து ஜாயின் வந்து பண்ணாங்க. அப்போ தான் அந்த பொண்ணை பற்றியே வந்து தெரிய வந்துச்சு, அந்த பொண்ணு வந்து சரியான ப்ளே கேர்ளாம்ல, எல்லாரையும் லவ் பண்ணுவாங்களாம்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணுன்ட்டுன்னு இவன் இத்தனை நாள் வந்து ஏமாந்துட்டு வந்து இருந்திருக்கான். ஸோ அவள் தான் உலகம், என் அம்மாவுக்கு அப்புறம் யாரை பிடிக்கும் அப்படின்ட்டுனா அப்பாவை கூட சொல்ல மாட்டான், அந்த பொண்ணை தான் வந்து சொல்லுவான். ஆனால் வந்து ஸ்கூல் டேஸ்லேயுமே அந்த பொண்ணு அப்படி தான் வந்து இருந்துட்டு இருந்திருக்கு. இவன் தான் ஒரு முட்டா லூஸ் ஆச்சேன், இவனுக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட் இயரில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்து சொல்லியிருக்கான், அந்த பொண்ணு இந்த மாதிரி என் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் இயரே வந்து சரியான சண்டை போட்டு அவனை மண்டே உடச்சி அப்புறம் நாங்கள் வந்து கெஞ்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லவும் மரம் வந்து காலேஜில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு போக போக அந்த பொண்ணோட பிஹேவியர்ஸ்லாம் நிறைய மாற்றம் வந்திருக்கு. ஒழுங்காக பேசாமல்
மற்ற பசங்கள்கிட்ட பேசுறது இவனுக்கு ரொம்ப பொசசிவாக இருக்குது. இவன் ஃபஸ்ட்டு நினச்சிருக்கான் நம்மளை பொசசிவ் தூண்டுறதுக்காக இவன் இப்படிலாம் பண்ணுறா போல நினச்சிட்டு இருந்தா அது போக ரொம்பவே வந்து ஓவர் ஆயிடுச்சு. எல்லா பசங்களோட பேசிக்கிட்டு இவனை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இவனுமே எவ்வளோ சண்டை போட்டிருக்கான். கடைசியில் வந்து என்ன பண்ணா அப்படின்ட்டுனா கடைசியில் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிட்டாளா? எப்படிம்மா? அது ஏன்டா கேட்குற? ஆனால் அதுக்கு ஏமாவனா தங்கம் அந்த மாதிரி போனதே கிடையாது. ஜிமின் காரணம் இல்லை, ஒரு பையனா. அதுவே அவனுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து அவனுக்கு லவ் அப்படின்னு சீன் போயிடுச்சு. பொண்ணுங்கனாலே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். அதுவும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட லவ்மே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பசங்களை வச்சு ஒரு பிரச்சனை வரவும் இந்த மாதிரி பண்ணவும் பொண்ணுங்களாம் வந்து இப்படி தான் எல்லாரையுமே லவ் பண்ணுவாளுங்க, யாருமே உண்மையாக இருக்க மாட்டாளுங்க. அதனால தான் வந்து அவனுக்கு அந்த பொண்ணு அப்படிங்கனாலே பிடிக்காமவே போயிடுச்சு, யாரையுமே நம்பாமல் அப்படின்னு அவன் சொல்லுவான். பொண்ணு அப்படின்னு ஒருத்தி நம்புறேன்னா அது நீ மட்டும்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே அவன் என்கிட்ட அப்படி தான் சொல்லுவான். அதனால தான் அவன் தம்பியுமே யாரு கூடயும் பேச விட மாட்டான். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுவான், அதுக்கப்புறம் 2 பேருக்கு ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் வரும், அது லவ்வாக போகும். அப்புறம் வந்து அவன் தம்பி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்து அவன் படுற மாதிரி எந்த கஷ்டமும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுனா அவன் தம்பியை திட்டிகிட்டே திரியிறது. அதே மாதிரி காலேஜ்லேயுமே இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டுட்டு திரியிறானா பொண்ணும் பசங்களும் பேசக்கூடாதுன்னு. இதுதாம்மா அவனுக்கு அந்த பொண்ணு, அந்த ஒத்த பொண்ணுனால அவன் எல்லாருமே வெறுத்துட்டான். இப்போ எனக்கு என்ன ஆசைன்னா அவனுக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் வந்து பண்ணி வச்சு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஆசை வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து அந்த வழியை இவன் வந்து பண்ண விட மாட்டான் போல். இவன் பண்ணுறதை பார்த்தா எப்படியாச்சும் நீதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து டைட்டாக பிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் வந்து வீட்டுக்கு வரையிலவே கெஸ் பண்ணிட்டேன், நீ வந்து ஜிமினை தேடவும் அப்புறம் அவன் ரூம்னு தெரிஞ்சு தானே உள்ளே போனேன். அது வந்துமா தெரியும் எனக்கு எல்லாமே. அப்பப்போ மின்குமே சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ஜிமினை பற்றியே அடிக்கடி வந்து ஒய்யன்னு ஒரு பொண்ணு பேசிகிட்டே இருப்பான்னு. அப்போ இப்போ தான் பார்க்குறேன் ஒய்யனுங்கிற பொண்ணு நீந்தான்னு அப்படின்ட்டு நான் வந்து சொல்லையில் நீங்கள் வந்து நானுமே உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. நான் ஜிமினை காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கியா? எங்கே? நான் காலேஜுக்கு வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பெர்மிஷன் வந்து கேட்டுட்டு வரும்போது நான் மீனுட்ட ஃபோனில் எக்ஸைட்டடாக பேசிட்டு வரும்போது முன்னாடி போன கார் வந்து சடனாக பிரேக் வந்து போட்டதில் நான் போய் இடிச்சிட்டேன். அந்த கார் வந்து ஒரு பாட்டி மேலே வந்து இடிக்க போணுச்சு. அப்போயில ஜிமின் தான் அங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்போயிலுமே நான் ஜிமினை சைட்னா அடிச்சுட்டு இருந்தேன். அவர் கூட வந்து லாஸ்ட்டாக போகும்போது சொன்னார், இப்போயாச்சும் ஃபோன் வந்து பேசிட்டு போகாமல் ஒழுங்காக கரெக்டான ஸ்பீடில் வண்டி ஓட்டிகிட்டு போங்கன்னு அவர் பேசினார். ஒரு மாதிரியா ஆட்டிடியூடாக பேசிட்டு போனார். அப்போயில கூட நான் அவரை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ இந்த மாதிரி பையன்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அண்டு நான் வந்து அந்த காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்கல எனக்கு செம்ம ஷாக்கு, இவனா அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் வந்து எனக்கு அவர் மேலே க்ரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது உங்ககிட்டவே சொல்லிட்டேன். க்ரஷ்ஷோ என்னவோமா, ஆனால் உன்னை பார்க்கையில ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. நீ தான் எப்படியாச்சும் அவனை மனசை மாற்றி அவனுக்கும் வந்து எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்லை அப்படின்னு நீ ப்ரூஃப் பண்ணி நீ ஏன் வந்து மருமக வந்துட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஸோ இப்படி சொல்லவும் உங்களுக்கு வந்து உள்ளக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை இல்லாத ஃபீலிங்ஸை வந்து ஜிமினோட அம்மா வந்து சொல்லி உங்களுக்கு உங்கள் மேலே டவுட், ஒரு ஜிமினை நீ லவ் பண்ணுறியோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு டவுட் வந்து வந்துருச்சு. அப்போ இல்லை மின்கு வந்து அங்கே வர்றாரு. ஸோ அப்போ இல்லை சொல்கிறாரு, அங்கே உன் மகன் கத்திட்டு இருக்கான், எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்ட்டு வந்து மின்கு வந்து சொல்கிறாரு. ஓ ஆமால அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கல, சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா வந்து போயிடுறாங்க. அப்போ இல்லை மின்கு வந்து சொல்கிறாரு, என்ன சொன்னிச்சு எங்கள் அம்மா? அது இல்லை உங்கள் அண்ணனை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் ஓ அவனோட ஃப்ளாஷ்பேக் லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்களே. ஆமாடா அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கிளம்புறதுக்காக எந்திரிச்சு நிற்கிறீங்க. அப்புறம் ஜிமின் வந்து மாடியிலேருந்து கீழே வராரு. ஓ நீங்கள் இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இருக்காம நாங்கள் போவோம், இங்கேயே பாயை விரிச்சு கூட படுப்போம், அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? என்ன திமுறா? என்ன 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 திமுறா? என்ன சீனியர்னா
சீனியர்னு நீங்கள் காலேஜில் வச்சுக்கோங்க, இங்கே வீட்லேயுமே அலட்டுற வேலையெல்லாம் எங்ககிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே திமிரா பேசுகிறீங்க. போடி, செம்ம கடுப்பில் இருக்கேன் உன் மேலே, அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிருவேன், போயிரு. போக முடியாது ஆண்டி, நான் இங்கேயே தூங்குறேன், அதுவும் சிமீன் இவரோட ரூம்லேயே தூங்குறேன், இவரை வெளியில் போய் தூங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறீங்க. அவர் உங்ககிட்ட செம்மையாக சண்டை போடுறாரு. ஐயோ, நீங்கள் என்ன இப்படி புருஷன் பொண்டாட்டி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்லும். நீங்கள் 2 பேருமே ஷாக்காக அவங்க அம்மாவை பார்க்குறீங்க. அப்போ ஜிமி சொல்கிறாரு, என்னம்மா கொஞ்சம் கூட அது ஒரு விவசாய இல்லாமல், அவள் தான் வந்து சின்ன பொண்ணு மாதிரி சண்டை போட்டுட்ருக்கா அப்படின்னா நீ சம்மந்தமே இல்லாமல் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டில் இப்படிலாம் சொன்னால் அவள் ஏதாச்சும் நினச்சிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்காக அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. எல்லாருக்கும் செம ஷாக்கு. வீட்டில் இருக்க எல்லாருமே ஜிமினை வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜிமினோட அம்மா, பாத்தியாடா பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவே எடுத்து பேசுகிறா. ஐயோ அம்மா, அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல, 1000 தான் இருந்தாலும் அவள் என்னோடய ஜூனியர், அதுவும் இல்லாமல் மின்குவோட ஃப்ரெண்டு. ஸோ கெஸ்ட்டாக வந்து வீட்டில் வந்திருக்கா. இப்படி வந்து நீங்கள் புருஷன் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வந்து சொன்னீங்கன்னா அவளுக்குமே வந்து அது வந்து ஒரு வருத்தம் மாதிரி போயிடும். எதாக இருந்தாலுமே வந்து நீங்கள் இப்படி சொன்னது வந்து தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உள்ளே போயிடுறாரு. எல்லாருக்கும் செம ஷாக்காக. அப்போயில வந்து ஜிமினோட அம்மா உங்களை கட்டி பிடிக்கிறாங்க. ஐயோ, என் பையன் ஒரு பொண்ணுக்காக என்னையும் எடுத்து பேசிட்டான், அப்புறம் என்ன, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா உங்களை ஹக் பண்ணுறாங்க. மின்கு சொல்கிறாரு, இதெல்லாம் ஓ வேலையாமா, இங்கே பாரு ஒன்றையும் கடைசியில் எங்கள் அம்மா வந்து மண்டே கழுவிட்டாங்களா, சரி என்னமோ பண்ணுங்க. அப்போது வந்து நீ எனக்கு அண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மிங்கு வந்து கேட்குறாரு. நீங்கள் அவர் பிளேஃபுல்லாக வந்து ஒரு ஷோல்டர் அடிக்கிறீங்க. அட வாடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே வந்து வெளியில் வர்றாரு. நீங்களுமே எல்லாரையுமே ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து போயிடுறீங்க. உங்களுக்கு இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சா இன்னொரு சைடு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாகவும் சிரிப்பாகவுமே வந்து வருது. அப்போ இல்லை யதார்த்தமாக மிங்கு வந்து ஜிமினோட ரூம் சைடு வந்து கிராஸ் ஆகுறாரு. அப்படி ஜிமின் வந்து கூப்பிடுறாரு. இவருமே உள்ளே வந்து போகிறாரு. சும்மா ரேண்டமாக 2 பேருமே பேசிகிட்டு இருக்கா. அப்படியே ஜிமின் வந்து உங்களை பற்றி வந்து கேட்குறாரு. அதாவது மிங்கு, அந்த பொண்ணு இருக்கால, எந்த பொண்ணு? அதான்டா நம்ம வீட்டுக்கு வந்தால, நம்ம வீட்டுக்கு 3 பேர் வந்தாளுங்களே, நீ எந்த பொண்ணை சொல்கிற? அதான்டா நம்ம ஜூனியரு. நம்ம ஜூனியர் இல்லை, உன் ஜூனியரு. ஆமாம், அதான் அந்த கிம் ஒய்யன். ஆமாம் ஒய்யன், காலைல கூட 2 பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டிங்களே. ஆமாம், அந்த பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அப்போ ஜிமின், அந்த பொண்ணு எப்படியா? பொண்ணு அப்படின்னு சொன்னாலே நீ என்ன பேச்சு பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு அது என் ஃப்ரெண்டை பற்றி இப்படி விசாரிக்கிறியே? இல்லைடா விசாரிக்கிறேன்னு இல்லை, ஜூனியரில் அதான் கேட்டேன். இப்போது அந்த பொண்ணை பற்றி மட்டும் டீட்டெயில்ஸ் வேணுமா இல்லை ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வேணுமா? எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து ஜிமின் வந்து சொல்லும். மின்கு மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு உங்களை பற்றி எல்லாமே சொல்கிறாரு. உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன், நீங்கள் ஒரே சைடு எல்லாமே சொல்கிறாரு. ஜிமினுக்கு வந்து லைட்டாக உங்களை பார்க்க கஷ்டமாக இருக்குது. அம்மா அப்பா இருந்துமே அந்த பாசம் கிடைக்காம அந்தளவுக்கு இருக்காடாவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் ஜிமின், பாவம், அவள் சத்தியமாக சொல்கிறேன், அவள் வந்து ஒரு பியோர் லவ், அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பாசத்துக்காக ரொம்ப ஏங்குற பொண்ணுடா அவள். பார்த்தியா, நம்ம வீட்டுக்கு வந்து 2 பொண்ணுமே நம்ம அம்மாவை ஆன்ட்டின்னு சொன்னாலுங்க, அவள் மட்டும்தான் அம்மான்னு சொன்னா. சரியான பாசக்கார பொண்ணு. அந்த மாதிரிலாம் வந்து பொண்ணு கிடைக்க வந்து கொடுத்து வச்சுருக்கணும். எவனுக்கு கொடுத்து வச்சுருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மின்கு வந்து லைட்டாக ஜிமினோட மனசு தூண்டுற மாதிரி சொல்லிட்டு எஞ்சி போயிட்டாரு. ஜிமினுக்கு வந்து உங்கள் நினைப்பாவே வருது. ஐயோ, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணா அப்படிங்கிற மாதிரியே உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்று மைண்டில், ஐயோ அவளை பற்றி நீ எதுக்கு யோசிக்கிற, உனக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜி. அப்படியே ஜிமின், நீ கொஞ்சம் இடம் விட்டுன்னு வச்சுக்கோ, ஏறி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாளுங்க. மர ஏமாந்துடாத, ஒரு வாட்டி ஏமாந்துறதே போதும்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்து அவர் மனசு வந்து குழப்பி விடுது அவரை. இப்படியே உங்களை பற்றி யோசிக்காமலேயுமே அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிடுறாரு. இப்படியே வந்து அந்த நாள் வந்து போகுது. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் காலேஜ் கிளம்பி
கிளம்பி வந்து போகிறீங்க. ஜிமின் வந்து கேட்டுக்கு உள்ளே இருக்க ஒரு ராக் அந்த கல்லில் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு குட் மார்னிங் சீனியர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவர் உங்களை பார்க்காத மாதிரி குட் மார்னிங் போ. என்ன சீனியர் எப்போ பாரு போன்னு நாயை வெட்டுற மாதிரியே வெட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போய் வந்து உட்காரிங்க. அவர் என்ன பக்கத்தில் தான் வந்து உட்காரேன், ஏன் உட்காரக்கூடாதா, நீங்கள் அன்றைக்கி வந்து நேற்று என்னென்ன பண்ணீங்கன்னு நான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஷோ ஏண்டி மானத்தை வாங்குறேன், நான் உங்கள் மானத்தெல்லாம் ஒன்றும் வாங்கலை. ஸோ நீங்கள் தான் வந்து ரொம்ப பண்ணுறீங்க, பக்கத்தில் உட்காந்தா என்னமோ அலர்ஜி இருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப தான் பண்ணுறீங்க சீனியர், எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து போயிடுறீங்க. ஸோ அவர் உங்களை நினச்சி வந்து சிரிக்கிறாரு. ஐயோ இந்த சைல்டிஷான பிஹேவியரை வச்சுக்கிட்டு எவன் சாவ போகிறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி நினச்சி சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த இடத்துக்கு வியும் இன்பும் வர்றாங்க. என்ன மச்சான் சிரிச்சுட்டு இருக்க, ஏண்டா சிரிக்க கூட விடக்கூடாது, இல்லை எப்போ பாரு ஒரு மாதிரியா சிடுன்னு இருப்பியே, இப்போ சிரிச்சிட்டு இருக்கியே, அதனால தான் யாரும் உன்னோட சிரிப்புக்கு வந்து காரணம். அதுவா ஒரு பொண்ணுடா. என்னது பொண்ணை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவேன், ஆனால் ஒரு பொண்ணு தான் உனக்கு சிரிப்புக்கு காரணமா? என்ன மச்சான் நடக்குது இங்கே? ஐயச்சே அதான் அந்த கிம்மோயன் அவன் நேற்று வீட்டுக்கு வந்தான், மின்கு ஃப்ரெண்டில், ஸோ இன்வைட் பண்ணியிருந்தான். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஜிமின் வந்து எல்லாமே சொல்கிறாரு. ஓஹோ அப்புறம் என்ன, இப்போ வந்து ஃபஸ்ட்டு எதிரும் புதிருமாக தான் ஆரம்பிக்கும், அப்புறம் என்ன லவ்வு, அப்புறம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவீங்க. அடட்டு போடா அப்படின்ட்டு நான் வந்து ஜிமின் வந்து சொல்லிட்டு எந்திச்சு வந்து போயிடுறாரு. அப்போல இன்பும் வியும் பேசிக்கிறாங்க. இவனை நம்பவே கூடாது, எப்படி அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு எப்படி இவனை உஷார் பண்ணிடும், ஸோ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்கடா, நம்ம மட்டும் தான் கடைசி வரை இப்படியே இருக்கணும், நம்மளே எவ்வளையாச்சும் பார்த்து உஷார் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு அவங்களுமே ஜிமினோட பின்னாடி வந்து போயிடுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்பப்போ ஜிமினை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பீங்க, ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவர் மேலே போய் விழுகிறது, ஸோ அவர் கையை பிடிக்கிறது, அவர் கணத்தை பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களை எதுவுமே சொல்லவே மாட்டார், அப்பப்போ போன்னு சொல்லிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை நினச்சி சிரிச்சிட்டு இருப்பார். ஸோ இப்படி டேஸ் வந்து போகுது. ஒன் ஃபைன் டே நீங்கள் அவர் குறுகுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அன்றைக்கி நாலு ஃபுல்லாக. ஸோ அப்போல வந்து கொஞ்சம் காலேஜில் வந்து பிஸியாக இருக்கனால ஒரு பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி வம்பழுக்கிற வேலையெல்லாம் இல்லை. மீனுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஸோ நீங்கள் லவ் தான் பண்ணுறீங்க அவர் அப்படின்ட்டுன்னு. மின்குக்குமே வந்து தெரியும், அவங்களோட கேங்க்கு வந்து தெரியும், நீங்கள் ஒரு நல்ல முழுங்குற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் உங்களே நோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து போயிடுறாரு. நீங்கள் நடந்து வந்து போயிட்டுருக்கல யாரும் உங்கள் கையை பிடிச்சி ஒரு கிளாஸில் வந்து இழுக்கிறாங்க. ஸோ நீங்களுமே போயிட்டு நல்லா வந்து ஹிட் ஆகிடுறீங்க அந்த பின்னாடியில் உள்ள வால்லே. எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினும் உங்கள்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக அவரோட ப்ரீத்திங் வந்து உங்களோட நோஸில் வந்து படுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து க்ளோஸாக வந்து நிற்கிறீங்க. அப்போ என்ன சீனியர் இப்படி நிற்கிறீங்க, என்னடி சைட் அடிக்கிறியா, குறுகுன்னு பார்த்துட்டே இருக்க சாப்பிட்ற மாதிரி? நானாவது சைட்டு தான் அடித்தேன், ஆனால் நீங்கள் ஏன் அப்படி நிற்கிறீங்க? ஓ இடம் பத்தலை, சொல்லு என்ன சைட் அடிக்கிறியா அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் சைட்டு தான் அடிக்கிறேன், என்ன க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் தலையை குனிஞ்சிட்டு இல்லை அப்படின்ட்டுன்னு வந்து ஹெட்டை ஷேக் பண்ணுறீங்க. இல்லை அப்போது என்ன, அது சொன்னால் எதுவும் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன், சொல்லு என்ன க்ரஷ்ஷா? அதான் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன சும்மா டைம் பாஸ் சைட்டிங்கா? அதுவும் இல்லை, அப்புறம் என்னடி, க்ரஷ்ஷும் இல்லை, சைட்டிங் பார்ட்னரும் இல்லை, லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவர் ஓ சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருக்கு நீங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறீங்கன்னு ரிலீஸ் ஆகுது. என்னது லவ் பண்ணுறியா? யார? உங்களை தான். நீங்கள் தானே இங்கே இருக்கீங்க, உங்களை தான் ஜிமின். ஹே என்னடி பேசிகிட்டு இருக்க, எனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது, அது உனக்கே தெரியும்ல. ஓ பொண்ணுங்கனாலே பிடிக்காதவங்க தான் இப்படி கையை பிடிச்சி ஒரு கிளாஸில் லவ்வர்கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பிடிச்சி நின்றுட்டு இவ்வளோ க்ளோஸாக நின்று கேட்டுட்ருப்பாங்களா? சும்மா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறத என்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் உடனேலாம் வந்து உங்களை ஓகே சொல்லுங்கள் அப்படின்லாம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ உங்கள் பாஸ்ட்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ வந்து இதை சொல்கிறேன், இதை மட்டும் கோச்சிக்காமல் கேளுங்க. எப்போதுமே நம்ம
தேடி போகிற லவ்வை விட நம்மளை தேடி வர லவ் ரொம்ப பியூரானது. ஃபஸ்ட் லவ் வந்து எல்லாருக்குமே சக்ஸஸாக முடியும்னு சொல்ல முடியாது, பட் அது வந்து பியூட்டிஃபுல் தான். அது சக்ஸஸாக முடியலன்னா என்ன, செகண்ட் லவ் உங்களுக்காக பியூராக காத்துட்ருக்கு. அதே மிஸ் பண்ணிடாதீங்க, லைஃப்பில் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் நல்ல பொண்ணு, உங்களை நல்லா பார்த்துப்பேன், அம்மாவை அப்பாவை உங்கள் தம்பியை எல்லாருமே நல்லா பார்த்துப்பேன். எனக்குமே ஒரு பியூரான ஒரு சவுல் வந்து கிடைக்க மாட்டாரா, ஒரு லைஃப் பார்ட்னரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன். அவரை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அவருக்கு தான் என் மேலே இஷ்டம் இருக்காங்கிறது வந்து தெரியல. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு ஸோ 1 வீக் டைம் தரேன், 1 வீக் அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டேருந்து விலைக்கு வந்து போயிடுறீங்க. ஸோ அப்படியே ஜிமின் வந்து இந்த மாதிரி தான் அவர் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்டை வந்து 1 வீக் டைம் தரேன், யோசித்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ அதே ஸ்டைலில் நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணோம், அவருக்கு வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக உங்களை நினச்சிட்டே இருக்கார். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து 1 வீக் அவர்கிட்ட டிஸ்டர்ப்டே பண்ணவே இல்லை, போயிட்டு பேசிகிட்டு இருக்கதோ குறுகுன்னு பார்க்குறதோ இந்த மாதிரி எந்த வேலையுமே பண்ணல. அவர் உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்காரு, என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் ஜிமினோட அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன்டா ஒரு மாதிரி ஏதோ யோசிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லுவோம். ஜிமினுமே இதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ அப்போல ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்கு மருமகளாக கிடைக்கிறது நம்மளுமே கொடுத்து வச்சுருக்கணும். நல்ல பொண்ணு தான், யோசிக்காதடா. இப்போ விட்டியனா சத்தியமாக சொல்கிறேன், அவள் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவுமே ஜிமினை வந்து கொலாப்ஸ் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஸோ 1 வீக் வந்து முடிய போகுது. ஸோ இன்றைக்கி தான் வந்து 7th டே. நீங்கள் ஜிமினை வந்து சரி தூரமாக நின்று பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணுறீங்க, பார்த்தா ஜிமினை வந்து காணோம். அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு காலேஜ் வரவே இல்லை. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. ஐயோ சைட் அடிச்சுக்கிட்டு இருந்ததும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் கேட்டில் ஈவினிங் டயத்தில் வந்து நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து எல்லாருமே வந்து போயிட்டாங்க. நீங்கள் வந்து கேபுக்காக வெயிட் பண்ணுறீங்க, பிகாஸ் வந்து உங்கள் கார் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. கேபை வந்து புக் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க, பார்த்தா வந்து கேப் வந்து வரல. அப்போயில வந்து ஸ்பீடாக ஒரு பைக் வந்து உங்கள் முன்னாடி சடன் பிரேக் போட்டு வந்து நிற்கிது. ஸோ நீங்கள் ஏட்டு பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின். அவர் பார்க்கும் உங்களுக்கு வந்து பல்லுலாம் 32 பல்லுமே தெரியுது, அவ்வளோ ஒரு ப்ரைட்னஸ் உங்கள் ஃபேஸில். அப்போயில அவர் வந்து நிற்கிறாரு. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, ஏன் இன்றைக்கி காலேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போயிட்டு அவரோட பைக்கையும் அவரோட கையும் சேர்த்து பிடிச்ச மாதிரி நிற்கிறீங்க. அப்போயில அவர் சொல்கிறாரு, இல்லை கொஞ்சம் முடியல. அதான் முடியலையா, ஏன் ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வந்து நெத்தி தொட்டு பார்க்குறீங்க. ஃபீவர்லாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து எடுத்து பிடிச்சிக்கிறாரு. உங்கள் கையை ஏன் தனியாக நிற்கிற அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை கார் இந்த மாதிரி பிரச்சனையாகிடுச்சு, கேபுக்காக நிற்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. என்னடி ஃப்ரெண்ட்ஸு கழட்டி விட்டு போயிட்டாளுங்களா, சரி ஏறுவா நான் போய் விடுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அவர் சொல்ல உங்களுக்கு வந்து ஷாக் ஆகுது, என்னடா அப்படிங்கிற மாதிரி. என்ன ட்ராப் பண்ணுறீங்களா, ஆமாண்டி ஏறடி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே அவர் பின்னாடி வந்து ஏறுறீங்க. ஸோ அவர் ஷோல்டரில் வந்து கையை வச்சுக்கிறீங்க. அந்த பைக் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அவர் மேலே லைட்டாக சாஞ்சிக்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, என்னமோ ஒரு அதிசயம், என்னையெல்லாம் பைக்கிலலாம் ஏற்றிருக்கீங்க. ஆமாம், எதுக்கு காலேஜ் சைடு ஈவினிங் டைம் வந்தீங்க, வேறு எதுக்கு, ஒன்றை பார்க்க தான், இன்றைக்கி தான் வர முடியல அதனால தான். இதுக்கு என்னைய பக்கம் வந்தீங்க. ஆமாம், பொண்டாட்டியை பார்க்க வரணும்ல புருஷன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஓ அப்படி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. ஆமாம் என்ன சொன்னீங்க இப்போது, பொண்டாட்டியை பார்க்க புருஷன் வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு சடனாக வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அவர் மேலே போயிட்டு வந்து சாஞ்சிடுறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. அப்படியே அவர் பேக் ஹேக் வந்து பண்ணுறீங்க. ஸோ அவருமே சிரிச்சுட்டு உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் வந்து வண்டி வந்து ஓட்டுறாரு. அப்பாடா எப்படியோ 1 மணி நேரத்துக்கு 3 நிமிஷம் கம்மியாக வந்து சேர்த்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் 1 ஷாட். இதை வந்து அவங்க ஃபுல்லாக கேட்குறாங்களோ இல்லை பாதியோட ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்களோ அது வேறு தெரியல. ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இந்த 1 ஷாட் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரெக்வெஸ்ட் வேறு இருக்குது. நான் டெய்லியும் வந்து போட வந்து ட்ரை பண்ணுறாடா, கொஞ்சம் வந்து வேலைனா இல்லை வெட்டியாக தான் இருக்கேன், எனக்கு போட வந்து கொஞ்சம் எரிச்சலாக வருது. இந்த எரிச்சல் இந்த சோம்பேறித்தனத்தினால தான் நான் வந்து இப்படி இருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாவோட ஐடியோட லிங்க்கும் நம்ம சேனலோட அபவுட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஜாலியாக வந்து பேசலாம். எல்லாரும் வந்து சேஃபாக இருங்க. டாடா பை பை, லவ் யூ.